ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஸ்கோல்டு ஆப்பை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அதில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது அப்ஸ்கோல்டு அப்படின்றது ஒரு சோசியல் மீடியா போன்ற ஒரு ஆப் தான். அதாவது டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் இது போல் வந்து பாருங்கள் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்துருப்போம். த்ரெட்ஸ் இது போல் வந்து பாருங்கள் நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபோட்டோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது டெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது வீடியோ ரீல்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்டோரி ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இது போல் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதே போலவே வந்து பாருங்கள் நம்ம வந்து இந்த அப்ஸ்கோல்டு ஆப்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்து அப்ஸ்கோல்டு அப்படின்றது நியூவாக வந்திருக்கக்கூடிய ஆப்பு. இந்த ஆப் எப்படி இருக்குது, இந்த ஆப் எப்படி நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உள்ளே போயிட்டு யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பாருங்கள் இந்த பேஜில் இருக்கும். இப்போ இந்த பேஜில் கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். இந்த சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதில் வந்து நீங்கள் அப்ஸ்க்ரோல்டு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து அப்ஸ்க்ரோல்டு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். அப்ஸ்க்ரோல்டு ஆப் சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ அப்ஸ்க்ரோல்டு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து வந்துடும். ஓகே, இப்போ இது போல் சர்ச் பண்ணி வந்துட்டு பிறகு ஜஸ்ட் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க 10 lakh ப்ளஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆப் வந்து பாருங்க நிறைய பேர் இதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க பயன்படுத்த தொடங்குவாங்க. இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆப் அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணலை. அதாவது டிக்டாக்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்களா, அதே போல் ஒரு ஆப் தான் வந்து அப்ஸ்க்ரோல்டு அப்படின்றது. டிக்டாக்கு பதிலாக இப்போ வந்து பாருங்க நிறைய பேர் வந்து இந்த அப்ஸ்க்ரோல்டு அப்படின்றத பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இன்ஸ்டால் வந்து பண்ணிப்போம். நீங்கள் வந்து இது போல் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் கொடுத்துட்ட பிறகு இன்ஸ்டாலிங் வந்து ஆகுது. அதாவது டவுன்லோட் ஆகி தான் இன்ஸ்டால் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இந்த அப்ஸ்க்ரோல்டு ஆப் வந்து இன்ஸ்டாலிங் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ ஓப்பன் கேட்குது. நான் பேக் வந்துட்டு அதாவது மொபைலோட ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். பேக் வந்துட்டு இந்த மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாருங்க அப்ஸ்க்ரோல்டு அப்படின்ற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லோகோ அந்த ஐக்கான் வந்து இருக்கும். இப்போ இந்த ஆப் வந்து நம்ம கிளிக் பண்ணிப்போம். இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க அப்ஸ்க்ரோல்டு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி தான் வந்து பாருங்க ஓப்பன் ஆகும் இந்த ஆப்பு. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க ஸ்பீக் யுவர் மைண்ட், ஷேர் யுவர் வேர்ல்டு, அன்ஃபில்டர்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே வந்து பாருங்க கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. நம்ம வந்து கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துப்போம். இப்போ வந்து பாருங்க இங்கே லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்து வரல. நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம கிட்ட அக்கௌண்ட் இல்லாத ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. கிரியேட் அக்கௌண்ட் வந்து நம்ம கொடுத்துப்போம். நீங்கள் வந்து இன்னும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து பாருங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேமை பயன்படுத்த போகிறோம், நம்மளுடைய இமெயில் அட்ரஸை பயன்படுத்த போகிறோம், நம்மளுடைய டேட்டா பர்த்தை பயன்படுத்த போகிறோம். இதை மட்டும் பயன்படுத்தி நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இதில் வந்து என்னுடைய நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து நேம் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் அட்ரஸும் டேட்டா பர்த்தும் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இதில் உங்களுடைய நேமாக இருக்கட்டும், இமெயில் அட்ரஸாக இருக்கட்டும், டேட்டா பர்த்தாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பாருங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பாக்ஸ். இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அப்படின்னா இது போல வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டமில் வந்து பாருங்க நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜில் வந்து பாருங்க இப்போ உங்களுக்கான இந்த உங்களுடைய அக்கௌண்ட்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ண சொல்றாங்க. நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்றாங்க. என்டர் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாக்ஸ்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு செட் பண்ணணும். இங்க வந்து எப்படிலாம் பாஸ்வேர்டை செட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில நோட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க மினிமம் 8 கேரக்டர்ல வந்து பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்றாங்க. அட்லீஸ்ட் 0லேருந்து 9 நம்பருக்குள்ள செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாவது அதில் ஆட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பர் கேஸ் ஆட் பண்ணியிருக்கணும், லோவர் கேஸ் ஆட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் எதுனா ஒன்று அதாவது அந்த பாஸ்வேர்டில் வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், அதில் ஒரு நம்பராவது இருக்கணும், ஒரு சிம்பிளாவது இருக்கணும், அதில் ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது போல் வந்து பாருங்க 8 கேரக்டருக்குள்ள எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிருங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்ட பிறகு எதெல்லாம் சரியா நீங்க செட் பண்ணிக்கணும் அதெல்லாம் வந்து பாருங்க இது போல டிக் வந்து காமிக்கும். எதுனா மிஸ்டேக் பண்ணியிருந்தா இது போல வந்து பாருங்க எரர் வந்து காமிக்கும். இப்போ வந்து பாருங்க அப்பர் கேஸ் வந்து நம்ம ஆட் பண்ணல. அதாவது நம்ம வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்து சேர்க்கணும். அதை வந்து சேர்க்கல. இப்போ வந்து பாஸ்வேர்டு வியூ பண்ணுவோம். உங்களுக்கு பாஸ்வேர்டு நான் வந்து வியூ பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, இப்போ பாஸ்வேர்டில் இப்போ வந்து நான் ஸ்மால் லெட்டர்ல நேம் வந்து டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டு போட்டு ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க 1 2 3 நம்பரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்க வந்து பாருங்க இதுல நான் வந்து இப்போ ஒரு கேபிட்டல் லெட்டர் வந்து நான் ஆட் பண்ணணும். அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த எஸ் அப்படின்றத நான் ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ வந்து பாருங்க நான் வந்து இப்போ அதை வந்து கேபிட்டல்ல வந்து ஆட் பண்ண போறேன். எஸ் அப்படின்றத வந்து பாருங்க கேபிட்டல் எஸ் வந்து ஆட் பண்ணிட்டு, இங்க வந்து பாருங்க இப்போ அந்த எரர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இது போல வந்து பாருங்க எல்லாமே சரியா செட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்துலயும் டிக் வந்து வந்துடும். இப்போ இது போல டிக் வந்துருச்சு அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து நீங்க சரியா செட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுக்கான பாஸ்வேர்டை வந்து நீங்க சரியா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து இது போல உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க வந்து செட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ்ல வெரிஃபிகேஷன் கோட் சொல்லிட்டு, அதாவது நீங்க வந்து எந்த இமெயில் அட்ரஸை கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து இதுல ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமெயில் அட்ரஸ்க்கு கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை பார்த்து நம்ம என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்ட பிறகு தான் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். அதனால வந்து பாருங்க கீழே பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க கோடு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இமெயில் அட்ரஸ்க்கு. அந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்திருக்கக்கூடிய கோடை வந்து இப்போ நீங்க வியூ பண்ணி பார்க்கணும். இப்போ வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம வந்து ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துடுவோம். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு உங்களுடைய மொபைல்ல ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடில் ப்ரொஃபைலை காட்டுறேன். இதை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெயில் ஐடியை நீங்க கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அந்த மெயில் ஐடி சைன்இன் பண்றேன். சைன்இன் பண்ணும்போது அப்ஸ்கோல்டு சொல்லிட்டு வந்து பாருங்க இப்போ வந்து யுவர் அப்ஸ்கோல்டு வெரிஃபிகேஷன் கோட் சொல்லிட்டு வந்துருக்கு பாருங்க. ஜஸ்ட் இதை வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து பாருங்க இப்போ எனக்கான அந்த கோடு வந்து இங்க வந்து வந்திருக்கு. ஓகே. இது வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ வந்து பாருங்க கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க கோடு வந்து வந்திருக்கு. இந்த கோடு தான் வந்து பாருங்க நம்ம வந்து அங்க என்டர் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இது போல தான் வந்து பாருங்க கோடு வந்திருக்கும். இந்த கோடை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இப்போ நீங்க திரும்ப அதே பேஜ்க்குள்ள வந்துருங்க. ஓகே. நான் திரும்ப அதே பேஜ்க்குள்ள வந்துடுறேன். இப்போ அந்த கோடு வந்து இதுல என்டர் பண்ணிக்கிறேன். இது போல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கோடு சரியா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கோடு தப்பா என்டர் பண்ணா உங்களால அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியாது. சரியான கோடு என்டர் பண்ணணும். சரியான மெயில் ஐடிக்கு வந்திருக்கக்கூடிய கோடை என்டர் பண்ணணும். நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்திருக்கக்கூடிய கோடை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல வெரிஃபை இருக்கு. வெரிஃபை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து வெரிஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். வெரிஃபை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து நெக்ஸ்ட் இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கான யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. ஹேண்டில் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கான ஹேண்டில் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் வந்து ஹேண்டில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அட்டு வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து யூசர் நேம் அந்த ஹேண்டில் மட்டும் நீங்க வந்து இதுல டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஹேண்டிலோ அந்த ஹேண்டில் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஹேண்டில் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ அப்ஸ்க்ரோல்டு ஆப்ல வேற ஒருத்தவங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஹேண்டில் இந்த நேம் இதுல என்ன கொடுக்குறீங்களோ அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து சர்ச் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து வரும். ஈஸியா வந்து அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை வியூ பண்ணி பார்ப்பாங்க. இது போல நிறைய விஷயத்துக்காக இந்த ஹேண்டில் அப்படின்றது பயன்படும். இப்போ வந்து ஹேண்டில் வந்து யாரும் பயன்படுத்தல அப்படின்ற பட்சத்தில் இது வந்து டிக் வரும். யாரா பயன்படுத்துறாங்க அப்படின்னா எரர் வரும். எரர் வந்தா நீங்க வந்து வேற ஒரு ஹேண்டில் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இது போல டிக் வந்துட்ட பிறகுதான் வந்து பாருங்க ஹேண்டில் வந்து சரியா செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க இது போல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட்டான ஒரு ஹேண்டில் வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஈஸியா வந்து புரியுற மாதிரி ஈஸியா சர்ச் பண்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஹேண்டில் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிறகு கீழே பாட்டம்ல சைன் அப் இருக்கு. சைன் அப் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து சைன் அப் வந்து கொடுக்குறேன். சைன் அப் வந்து கிளிக் பண்ணும்போது இது போல லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட பிறகு வந்து பாருங்க இப்போ இது போல இந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோவ் பண்ண சொல்லுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பர்மிஷனுக்கு அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அலோவ் கொடுக்குறேன். அலோவ் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன் அலோவ் பண்ணிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க இப்போ அப்ஸ்க்ரோல்டு அக்கௌண்ட் வந்து பாருங்க கிரியேட் வந்து ஆயிடும். இப்போ எனக்கு வந்து பாருங்க அப்ஸ்க்ரோல்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அப்ஸ்க்ரோல்டு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்ட பிறகு இப்போ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாருங்க இப்படிதான் இருக்கும். இந்த ஆப்குள்ள வந்து அப்படின்னா இப்படிதான் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு போஸ்ட்டுமே இன்னும் அப்லோட் பண்ணல. நம்ம யாரையுமே இன்னும் ஃபாலோ பண்ணல. அதனால வந்து பாருங்க இப்படி வந்து இருக்கு. இப்போ நம்ம எதுவுமே ஷேர் பண்ணாதனால இங்க வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க ஃபாலோவிங்ல இருக்கு. அதாவது நீங்க யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் இங்க கீழே வந்து சஜஷன் பண்ணுவாங்க. நம்ம இன்னும் யாரையுமே வந்து ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தா இங்க வந்து பாருங்க சஜஷன் பண்றாங்க. அவங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது அதாவது இன்ஸ்டாகிராம்ல எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து இதுல வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களா அதே மாதிரி. அதுக்கப்புறம் டிஸ்கவர் கொடுத்துருக்காங்க. இங்க டிஸ்கவர்ல வந்து
ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இது கொடுத்துட்டேன். கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க, இங்க வந்து நிறைய போஸ்டர்ஸ், நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் இங்கே சஜஷன் பண்றாங்க. நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இங்க இருந்து நீங்க பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் ஃபாலோவிங் கொடுத்துக்கிறேன், இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதுக்கப்புறம் மேலே டாப்ல வந்து பாருங்க, இங்க மெசேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய இன்பாக்ஸ் வந்து நீங்க வியூ பண்ணிக்கலாம். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ல இருந்து நீங்க வந்து சாட் சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் வந்து பாருங்க இந்த அப்ஸ்க்ரோல்ட் ஆப்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம் போலவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, நான் அதையும் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்க வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல இது வந்து ஹோம் பேஜ். இது வந்து டோட்டலா ஹோம் பேஜ் பார்த்தோம். இங்க வந்து பாருங்க, நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுவோமோ, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுவோமோ அந்த ஆப்ஷனும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்கே டிஸ்கவர் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன். இந்த எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல இருந்து இங்க எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷன்ல இங்க வந்து தனித்தனி கேட்டகரியா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியில வியூ பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, மேல சர்ச் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து சர்ச் பண்ணியும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஹேஷ்டாக் என்னன்னு சொல்லிட்டு இங்க வந்து ட்ரெண்டிங் இருக்குது. நீங்க கிளிக் பண்ணும்போது ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸ்லாம் வந்து பாருங்க, உங்களால இங்கிருந்து பாத்துக்க முடியும். ஓகே, இது போல நீங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். நீங்க வந்து அந்த போஸ்டர்ஸை ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ல இருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கீழே பாட்டம்ல பிளஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இந்த பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இங்க வந்து பாருங்க, நீங்க வந்து டெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல டெக்ஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், போட்டோஸை ஷேர் பண்ணிக்கலாம், வீடியோவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ரீல் அந்த போஸ்ட்லாம் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட்டையும் அது போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் இங்கே நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட்ஸும் பார்த்துக்கலாம். ஃபாலோ ரெக்வஸ்ட்ஸை பார்த்து யாரா உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தா நீங்கள் அக்செப்ட் கொடுக்கலாம். அது போல வந்து பாருங்க, இது போல அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்டாகிராம் மெத்தட் தான். நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அது போல நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இங்க லாஸ்டா ஃபைனலா அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுதான் வந்து பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்கான பேஜ். ஓகே, இப்போ இதுதான் வந்து பாருங்க நம்மளுடைய ப்ரொஃபைல் பேஜ். இப்போ இந்த ப்ரொஃபைல் பேஜ்ல வந்து பாருங்க, நான் இன்னும் கவர் இமேஜ் எதுவும் ஆட் பண்ணல, ப்ரொஃபைல் இமேஜ் எதுவுமே ஆட் பண்ணல. இங்க வந்து எடிட் ப்ரொஃபைல் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து இதுல எதனா எடிட் பண்ணணும், நேம் எடிட் பண்ணா பண்ணிக்கலாம், பயோ ஆட் பண்ணா பண்ணிக்கலாம், லிங்க் ஆட் பண்ணா அப்படின்னா கூட லிங்க்ஸை கூட ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, நீங்க வந்து கவர் ஆட் பண்ணா பண்ணிக்கோங்க. நீங்க எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபைல்ல நீங்க வந்து இந்த ஆப்ஷனை எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம செட்டிங்ஸ்குள்ள போயிடுவோம். இப்போ செட்டிங்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். செட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த செட்டிங்ஸ்லாம் நீங்க வந்து வியூ பண்ணி பாருங்க. அதாவது அந்த த்ரெட்ஸ், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் மாதிரி சேம் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ், இந்த செட்டிங்ஸ் பேஜ் அப்படின்றது இருக்கு. ஓகே, இங்கே வந்து பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த அப்ஸ்க்ரோல்ட் ஆப்பை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அப்ஸ்க்ரோல்ட் ஆப்பை நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்துறீங்க, எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் எனக்கு வந்து தெரியல, இதில் டவுட் இருக்கு, எனக்கு வந்து இது புரியல அப்படின்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த ஆப்பை பற்றின வீடியோஸ் வந்து நான் போடுவேன். நான் இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் நான் வந்து மேக் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஆப் வந்து அந்த அளவுக்கு இன்னும் ரீச் ஆகல. இப்போதான் வந்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க வந்து யூஸ் பண்றது தெரிஞ்சா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸுமே வந்து பாருங்க நான் தனித்தனியா வந்து வீடியோவா மேக் பண்ணி போடுவேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இங்க வந்து அக்கௌண்ட் சென்டர் சொல்லிட்டு இங்க தனியா அக்கௌண்ட் சென்டரும் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் மெட்டா அக்கௌண்ட் சென்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அக்கௌண்ட் சென்டர் மாதிரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் பிரைவேசி, பப்ளிக், இது போல வந்து கொடுத்துருக்காங்க. மியூட் பண்றது, பிளாக் பண்றது, இது போல வந்து பாருங்க நிறைய இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க வந்து பாருங்க எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல, அதனால 0ல இருக்கு. இப்போ நான் வந்து இதுல ஒரு போஸ்ட் வந்து ஆட் பண்ண போறேன். ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் போஸ்ட் இருக்கு. அதுல போட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டோ வந்து ஆட் பண்ணுவோம். கேலரி கிளிக் பண்ணிக்கிறேன். கேலரி கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாருங்க, இப்போ இது நான் ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு பிறகு இப்படி வந்து வருது. கீழே வந்து பாருங்க இங்க வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கலரிங் ஆப்ஷன். இப்போ வந்து டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க இங்க கேப்ஷன் ஆட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டாபிக், இது போல வந்து பாருங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதனா நீங்க வந்து ஹைட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து ஹைட் பண்ணிக்கலாம். நீங்க லொகேஷன் டேக் பண்ணா கூட பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன் டைரக்டா, நான் கேப்ஷன் கூட ஆட் பண்ணல. ஓகே, இப்போ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க ஃபியூ செகண்ட்லயே வந்து பாருங்க நீங்க வந்து ஆட் பண்ணிருக்கக்கூடிய அந்த போஸ்ட் வந்து இப்போ வந்து அப்லோட் வந்து ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கான போஸ்ட் வந்து இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லா ஒரு போஸ்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், போட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரொஃபைல் வியூ பண்ணி பார்ப்போம்.
இப்போ ப்ரொஃபைல் பேஜ் வியூ பண்ணிட்டேன். இப்போ வந்து போஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து காமிக்கல. ஜஸ்ட் இந்த பேஜ் வந்து நீங்கள் ரீலோட் பண்ணுங்க. ரீலோட் பண்ணும்போது இங்கே வந்து வந்துடும். இப்போ வந்து பாருங்க வந்துருச்சு. ஓகே, இது போல் வந்து பாருங்க நீங்கள் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட் கூட வந்து பாருங்க நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து இந்த பேஜில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இது போல் வந்து பாருங்க நீங்கள் வந்து மற்ற சோசியல் மீடியா மாதிரி உங்களுக்கு அப்ஸ்கோல்டு இந்த சோசியல் மீடியா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ஆப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலாக மற்ற சோசியல் மீடியா மாதிரி தான், அதாவது இன்ஸ்டாகிராம், த்ரெட்ஸ் இது போன்ற சோசியல் மீடியா மாதிரி தான் வந்து பாருங்க இந்த அப்ஸ்கோல்டு ஆப் அப்படின்றதும். உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஆப் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.